ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? मुरली तेदी 18/9/25। मीठे बच्चे, जब तुम फूल बनेंगे तब ये भारत कांटों के जंगल से संपूर्ण फूलों का बगीचा बनेगा। बाबा आया है तुम्हें फूल बनाने। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது நீங்கள் மலர்கள் ஆகின்றீர்கள் அப்பொழுது இந்த முட்கள் நிறைந்த பாரதம் சம்பூர்ண மலர்கள் நிறைந்த தோட்டமாக ஆகிவிடும். பாபா வந்திருக்கின்றார் உங்களை மலர்களாக ஆக்குவதற்காக. प्रश्न, मंदिर लायक बनने के लिए किन बातों पर विशेष ध्यान देना है? கேள்வி, கோவிலில் தகுதியான ஒரு மூர்த்தி ஆகுவதற்காக எந்த விஷயங்களில் விசேஷமான கவனம் கொடுக்க வேண்டும்? பதில், मंदिर लायक बनना है तो चलन पर विशेष ध्यान दो। चलन बहुत मीठी और रायल होनी चाहिए। इतना मीठापन हो जो दूसरों की उसकी महसूसता आई। अनेकों को बाबा का परिचय दो। अपना कल्याण के लिए आसुरी अच्छी रीति पुरुषार्थ कर सर्विस पर लगे रहो। பாபா சொல்கிறாங்க, கோவிலில் இருக்கிற அளவுக்கு பூஜைக்குரிய ஆத்மா ஆகணும்னா நம்முடைய நடத்தைகளில் பழக்க வழக்கங்களில் விசேஷமான கவனத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய செயல்கள், நடத்தைகள், பழக்க வழக்கங்கள் மிகவும் இனிமையானதாக, ராயலானதாக இருக்கணும். அந்தளவுக்கு நமக்குள்ள ஒரு இனிமை என்பது ஏற்படணும். அதனை மற்றவங்களுக்கு ரியலைஸ் ஆகணும், மற்றவங்களுக்கு உணரணும். அநேக ஆத்மாக்களுக்கு பாபாவனுடைய அறிமுகம் கொடுங்க. தன்னுடைய நன்மைக்காக நல்ல முறையில் முயற்சி செய்து சேவையில் ஈடுபாட்டோடு இருங்க. கீத் பதல் ஜாயே துனியா நா பதலேங்கே ஹம். பாடல், உலகமே மாறினாலும் நான் மாற மாட்டேன். ओम शांति। रूहानी बच्चे जानते हैं कि बाबा ब्रह्मा द्वारा समझा रहे, ब्रह्मा के रथ द्वारा ही समझाते रखते हैं। ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், பாபா பிரம்மா மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். பிரம்மாவனுடைய ரதத்தின் மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இப்போ நாம கூட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம், ஸ்ரீமத் பர் ஹம் இஸ் பாரத் கி பூமி கோ பதித் சே பவன் பனாயேங்கே. ஸ்ரீமத்தின் படி இந்த பாரத பூமியை பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆக்குவோம். भगवान भी निराकार को कहा जाता है, மாலி भी निराकार को कहा जाता है, साकार को नहीं. தோட்டக்காரர் என்று நிராகாரமானவர் தான் சொல்லப்படுது, எஜமானன் என்றும் நிராகாரமானவர் தான் சொல்லப்படுது. ஆனால் அவர் சாக்காரம் கிடையாது. தோட்டக்காரராக இருந்தாலும், தோட்டத்தை பராமரிக்கக்கூடியவராக இருந்தாலும் நிராகாரமான சிவபாபா. தோட்டத்தை பராமரிக்கக்கூடியவர், தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்கன்னா யாரு? ஆத்மாவை தவிர சரீரம் கிடையாது. பாபா கூட தோட்டக்காரர். பாபா புரிய வைப்பதும் கூட शरीरத்தின் மூலமாகத்தான் புரிய வைப்பாரு. तुम बच्चों को रूहानी सोशल सर्विस भी करनी है, ये सेवा में अपना जीवन सफल करना है। चलन भी बहुत मीठी सुंदर होनी चाहिए जो औरों को भी मीठेपन से समझा सके. குழந்தைகள் ஆன்மீக சமூக சேவையும் கூட செய்கிறீங்க. சேவையின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை பயனுடையதாக ஆக்குறீங்க. நடத்தை கூட மிகவும் இனிமையானதாக, அழகானதாக இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு இனிமையான முறையில் தான் புரிய வைக்க முடியும். खुद ही कांटा होगा तो किसको फूल कैसे बनाएंगे, उनका तार पूरा लगेगा नहीं. நாமளே முட்களாக இருந்தோன்னா மற்றவங்களை எப்படி மலர்களாக ஆக்க முடியும்? நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அம்பு போல தைக்காது. பாப்கோ யாது நஹி கர்த்தே தோ தீர் கைசே லகேகா. பாபாவை நினைக்கவே இல்லை அப்படின்னா நாம் எப்படி மற்றவங்க மேலே அம்பு போல ஞானத்தை கொடுக்க முடியும்? अपना कल्याण के लिए अच्छी रीति पुरुषार्थ का सर्विस में लगे रहें. बाबा भी सर्विस पर है ना, बच्चों भी दिन रात सर्विस पर रहो. தன்னுடைய நன்மைக்காக நல்ல முறையில் முயற்சி செய்யணும் மற்றும் சேவையில் ஈடுபாட்டோடு இருக்கணும். பாபா கூட சேவையில் இருக்கார் இல்லையா? பாபா எவ்வளோ சேவா பண்ணுறார் நமக்காக. அவர் வந்திருக்கிறதே சேவைக்காகத்தான். இப்போ குழந்தைகளும் கூட இரவு பகல் சேவையில் ஈடுபாட்டுடன் இருங்கள். तुम हो रूहानी मिलिट्री, तुम 5 विकारों पर जीत पाने जगत जीत बनने वाले हो.
பாபா சொல்றாங்க, நீங்க ஆன்மீக மிலிட்ரி. நீங்கள் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைவதற்காக, உலகத்தை வென்றவராக ஆகுவதற்காக மிலிட்ரிகள். ஜென்ம ஜென்மத்தினுடைய பாவத்தை அழிப்பதற்காக பாபா நிறைய யுக்திகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏபி ட்ராமா ஹே, ஹரேக்கா ட்ராமா மே பாட்டு ஹே, பாட்டு பஜாத்தே பஜாத்தே தும் தமோ பிரதான் பனே ஹோ. பாபா சொல்றாங்க, இது கூட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நாடகத்தில் பாட்டு இருக்கிறது. பாட்டு ப்ளே பண்ணி என்ன ஆகிட்டோம், தமோ பிரதானமான ஆத்மாக்களாக ஆகிட்டோம். विचार सागर मंथन करने के लिए बाबा टाइम देते हैं. कोई देखे तो वंडर खाएं कितनी चिट्ठियाँ आती हैं, सब लिखते हैं बाप दादा. ஞானத்தை ஆழமாக சிந்தனை பண்ணுறதுக்காகவும் பாபா டைம் கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுத்து டைமிங் கொடுக்குறாரு பாபா. பாருங்க, பாபா எவ்வளோ குழந்தைங்களுக்கு ஞானத்தை சொல்கிறாரு. எத்தனை குழந்தைங்க பாபாவுக்கு லெட்டர் போடுறாங்க, எல்லாத்துலேயும் பாப் தாதா என்று எழுதுறாங்க. இங்கே மட்டும்தான் இது அதிசயமான விஷயமாக இருக்கின்றது. अच्छा நல்லது. धारणा के लिए मुख्य सार, रूहानी मिलिट्री बन 5 विकारों पर जीत पानी है, पवित्र जरूर बनना है. தாரணைக்காக முதல் பாயிண்ட், ஆன்மீக மிலிட்ரி ஆகி 5 விகாரங்கள் மீது வெற்றியடையணும், தூய்மையாக அவசியமாக ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி பாரதத்தை தூய்மை ஆக்கக்கூடிய சேவா பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், इस बेहद नाटक में हर पार्ट आत्मा अभिमानी होकर बजाना है, कभी भी देहाभिमान में नहीं आना है. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் ஒவ்வொருத்தருடைய பாற்றும் ஆத்மா அபிமானியாகி ப்ளே பண்ணணும். ஆத்மா அபிமானியாகி தான் நம்முடைய நடிப்பவே நம்ம நடிக்கணும். ஒருபோதும் தேக அபிமானத்தில் வரக்கூடாது. சாட்சியாகி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய நடிப்பையும் நாம் பார்க்கணும். वरदान, सदा खुशी व मौज की स्थिति में रहने वाले कंबाइंड स्वरूप के अनुभवी भव. வரதானம், சதா குஷி மற்றும் மகிழ்ச்சியினுடைய ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய கம்பைன்டு இணைந்த ஸ்வரூபத்தினுடைய அனுபவி ஆகுங்கள். बाप दादा बच्चों को सदा कहते हैं, बच्चे बाबा को हाथ में हाथ देकर चलो, अकेले नहीं चलो. பாப் தாதா குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சொல்றார், குழந்தைகளே பாபாவுடைய கையோட கை கோர்த்து நடங்க, கைப்பிடிச்சு நடங்க, தனியாக மட்டும் போகக்கூடாது. अकेले चलने से कभी बोर हो जाएंगे, कभी किसकी नज़र पड़ जाएगी. தனியாக போனீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு போராக இருக்கும், சில நேரம் யாருடைய பார்வையாவது பட்டுடும், திருஷ்டி பட்டுடும். बाप के साथ कंबाइंड हो, इस स्वरूप का अनुभव करते रहो तो कभी भी माया की नज़र नहीं पड़ेगी. நான் பாபாவுடன் இணைந்திருக்கின்றேன் என்ற நினைவு என்ற ஸ்வரூபத்தை நீங்கள் அனுபவம் பண்ணிகிட்டே இருங்க. ஒருபோதும் மாயாவுடைய பார்வை கூட உங்கள் மேலே ஏற்படவே முடியாது. साथ का अनुभव होने के कारण खुशी से मौज से खाते हैं, चलते हैं, मौज मनाते रहेंगे. பாபா கூடவே இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் குஷியில் இருப்பீங்க, மகிழ்ச்சியில் இருப்பீங்க, குஷியை கொண்டாடிட்டே இருப்பீங்க. ஏமாற்றமோ துக்கம் கொடுக்கக்கூடிய சம்பந்தங்கள்லேருந்தோ மாட்டிக்கிறதுலேருந்து தப்பிச்சுடுவீங்க. எப்போ பாபாவோட இணைந்திருக்கின்றேன் என்ற அனுபவத்தில் இருக்கும் பொழுது. ஸ்லோகன், योगी रूबी कवच पहनकर रखो तो माया रूबी दुश्मन का वार नहीं लगेगा. ஸ்லோகன், யோகம் என்ற கவசத்தை அணிந்தே இருங்கள், அப்போது மாயா என்ற எதிரி யுத்தம் செய்யவே முடியாது. அவ்வக்த தூண்டுதல். பாபா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய யோகத்தை ஜுவாலாவாக ஆக்கணும். जैसे दुखी आत्मा के मन में यह आवाज शुरू हुआ है कि अब विनाश हो, वैसे ही आप विश्व कल्याणकारी आत्माओं के मन में यह संकल्प उत्पन्न हो कि जल्दी ही सर्व का कल्याण हो, तब ही समाप्ति होगी. இப்படி பாருங்க, இன்னைக்கு துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களுடைய மனசுல இந்த சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வார்த்தை? இப்பொழுது உலகம் அழியணும், அழிவு ஏற்படணும்னு. அதே போல உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நாம நம்முடைய மனசுலயும் இந்த எண்ணங்கள் வந்துருச்சு. இப்போ சீக்கிரமே எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்படணும் என்ற எண்ணங்கள் நமக்கு வரணும். அப்பதான் சமாப்தி ஏற்படும். विनाशकारियों को कल्याणकारी आत्माओं के संकल्प का इशारा चाहिए.
யாரு அழித்தல் காரியத்தை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு நாம கல்யாண்காரி ஆத்மாக்கள் நம்முடைய எண்ணங்களினுடைய இஷாரா அவங்களுக்கு தேவை. இஸ்லியே ஆகையால் தன்னைத்தானே எவரடியாக ஆக்குவதன் கூடவே பவர்ஃபுல் சங்கல்பத்தின் மூலமாக, ஜுவாலா ஸ்வரூப யோகத்தின் மூலமாக விநாசத்தினுடைய ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.